அது ஒரு வலிமையான கோட்டை. அந்த கோட்டையில ராஜா, ராணி, உளவாளி, சிப்பாய் எல்லாரும் அந்த கோட்டையில வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் ராஜா வந்து அந்த உளவாளிய அவரோட கோட்டைக்கு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு, "உளவாளி, நம் நாட்டிலலாம் எப்படி மக்கள்லாம் நல்லா இருக்காங்களா?" அப்படின்னு ராஜா கேட்குறாரு. உளவாளி, "எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க" அப்படின்னு உளவாளி சொல்கிறாரு. உடனே ராஜா வந்து, "சரி சரி, நம்ம நாட்டில் யார் வரா, யார் யார் போகிறா, என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லு, என்ன நடந்ததுன்னு சொல்லுன்னு" அப்படின்னு ராஜா உளவாளிக்கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் ஒரு நாள் உளவாளி வந்து அந்த ஊரில் நடந்து போகக்குள்ள ஒரு முனிவர் வராரு. "என்னய்யா, யாராய்யா நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்னு உளவாளி அந்த முனிவரை பார்த்து கேட்குறாரு. உடனே அந்த முனிவர் வந்து, "நான் இந்தமாரி பல நாட்டுக்கு போயிருக்கேன்யா, தவம் செஞ்சு கடவுளை பார்க்கறதுக்காக" அப்படின்னு அந்த முனிவர் உளவாளிக்கிட்ட சொல்கிறாரு. சரிங்கய்யா" அப்படின்னு அந்த உளவாளி முனிவர்கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் 2 பேரும் ராஜா பார்க்கறதுக்கு அந்த கோட்டைக்கு போகிறாங்க. போன உடனே ராஜா வாங்கன்னு கூப்பிட்றாரு. ராஜா, இந்தமாரி இந்த முனிவர் வந்து பல நாட்டுக்கு போயிட்டு தவம் செஞ்சுருக்காராம். தவம் செஞ்சு கடவுளை பார்க்கறதுக்காக தவம் செஞ்சுருக்காதான். அங்கெல்லாம் கடவுள் அங்கெல்லாம் வரலையா, அதனால் நம்ம நாட்டுக்கு வந்து கடவுளை பார்க்கறதுக்காக அந்தமாரி தவம் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு உளவாளி வந்து ராஜா கிட்ட சொல்கிறாரு. முனிவரும், "ஆமாய்யா, நான் அந்தமாரி பல நாட்டுக்கு போயிட்டு தவம் செஞ்சுருக்கேன். அங்கெல்லாம் எனக்கு கடவுள் வரல. அதனால் உங்கள் நாட்டுக்கு வந்து நான் தவம் செஞ்சதுக்காக வந்திருக்கேன்" சொல்லிட்டு இப்போ எல்லோரும் காட்டுக்கு போகிறாங்க தவம் செய்யறதுக்காக. தவம் செய்யறதுக்காக அந்த நெருப்புலாம் ரெடி பண்ணிருப்பாங்கள்ல, அங்கே 3 பேரும் போகிறாங்க. போயிட்டு இந்தமாரி தவம் செய்கிறாங்க. முன்ன கொஞ்ச நேரம் இந்த முனிவர் வந்து தவம் செஞ்சுன்னே இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் தவம் செஞ்சு பார்த்தா கடவுளே வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜா வந்து, "ஐயா, நான் தவம் செய்கிறேன், பார்க்கலாம், அப்போயாச்சும் கடவுள் வராரான்னு பார்க்கலாம்" அப்படின்னு ராஜா கேட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு கடவுள் வந்து வந்தார். அப்போ அந்த கடவுள்கிட்ட ராஜா வந்து கேட்குறாரு, "முனிவர் இப்போ தவம் பண்ணக்குள்ளே நீங்கள் வரல, நான் தவம் பண்ணக்குள்ளாண்டி நீங்கள் வந்தீங்க, ஏன்?" அப்படின்னு ராஜா வந்து கடவுள்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த கடவுள் சொல்கிறாரு, "1000 தடவை அந்த முனிவர் வந்து தவம் செஞ்சிருந்தாலும் நான் வந்திருக்க மாட்டேன். நீ ஒரு தடவை தவம் செஞ்சாலும் முழு மனசோடு செஞ்சேன், அதனால தான் நான் வந்தேன்" அப்படின்னு அந்த கடவுள் சொல்கிறாரு. இந்த கதையில் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா, நம்ம எந்த செயலை முழு மனசோடு செஞ்சாலும் அதுக்கு ஏற்ற பலன் கிடைக்குன்னு இந்த கதையில் சொல்கிறாங்க.